வெல்கம் டு ஒல்னி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல ராமராஜன் அவர்கள் நடிக்க இருந்த உத்தமன் திரைப்படத்தை பத்தி தான் பேச போறோம். அந்த ஒரு திரைப்படத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒருத்தர் லைக் பண்ணாதனால யூடியூப்ல இருக்கிற ராமராஜன் ரசிகர்கள் அந்த வீடியோ வந்துட்டு போக மாட்டேங்குது. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த திரைப்படத்தை பத்தி வந்துட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி தகவல்லாம் வந்து இருந்துச்சு, இந்த மாதிரி திரைப்படம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த திரைப்படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சரியா தெரியல. ஆனா இந்த திரைப்படத்துக்கு வந்து மியூசிக் வந்து இளையராஜா தான் போட போறாரு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எந்த நிறுவனம் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தகவல் வந்துட்டு கிடைக்கலன்னு சொல்லலாம். இந்த திரைப்படத்துல ராமராஜனுக்கு ஜோடியா வந்து மீனா நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல்லாம் வெளியே இருந்துச்சு. இதெல்லாம் கேட்ட ராமராஜன் ஃபேன்ஸ்க்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியா வந்து அமைச்சிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் ஆகுது, சில வருடங்களும் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த திரைப்படத்தை பத்தி எந்த ஒரு பேச்சு வந்துட்டு கிடையாது. அப்படியே இந்த திரைப்படம் வந்து கைவிடப்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். என்ன பிரச்சனை, என்ன ரீசன் அப்படிங்கிறது சரியான காரணம் வந்துட்டு தெரியல. இந்த ஒரு வீடியோ நான் முக்கியமா பண்றதுக்கான காரணம் வந்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லலாம். கமெண்ட்ல நிறைய பேர் இந்த திரைப்படத்தை பத்தி கேட்டீங்க. உத்தமன் திரைப்படம் என்னாச்சு, உத்தமன் திரைப்படம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. அதுக்காக மட்டும் அந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு திரைப்படத்தை பத்தி நெட்ல தகவல்லாம் தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது சிவாஜி அவர்கள் நடித்த உத்தமன் அப்படிங்கிற திரைப்படமும் மலையாளத்தில் வெளியான உத்தமன் அப்படிங்கிற திரைப்படம் மட்டும்தான் காட்டுது. சிவாஜி நடித்த உத்தமன் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது ஜெகபதி பிக்சர்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்துட்டு தயாரிச்சிருப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும்தான் இந்த டைட்டில் வந்துட்டு வாங்க முடியும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு டைட்டில் யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னொரு டைட்டில் யூஸ் பண்றதுக்கு அந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட வந்துட்டு அனுமதி வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த தலைப்பு வந்துட்டு யாராலும் யூஸ் பண்ண முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தகவல் வந்துட்டு வெளியாகணும்னு சொல்லலாம். இதுக்கு மேலேயே எனக்கு வந்துட்டு தகவல்லாம் தெரிஞ்சிட்டு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.